அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த மனிதன் வாழ்வதே எதற்காகன்னா, இப்பிரிவிலே தன்னைத்தானே உணர்ந்து இயற்கையோடு இரண்டர கலந்து இனி பிறவா நிலை வேண்டும் என்பதற்காக தான் பிறந்ததே. அதைவிட சிறந்தது என்னவென்றால், அடுத்தவர்களுடைய பசியை போக்குவது, அடுத்தவர்களுடைய பிணியை போக்குவது. இதற்கு நாம் என்ன பண்ணணும்னா, நாம் நல்லா இருக்கணும், நாம் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம மனம் நல்லா இருக்கணும், உடல் நல்லா இருக்கணும், ஆத்மா நல்லா இருக்கணும், கையில் பணம் இருக்கணும். இப்படி இருந்தால், இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் அடுத்தவர்களுக்கு உணவளிக்க முடியும், அடுத்தவர்களோட பிணியை போக்க முடியும். நாம் எவ்வளோ சம்பாதிச்சு வச்சாலும் எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது, உண்மை தானே? ஆனால் எடுத்துன்னு போக முடியுன்றாரு வள்ளுவர். எப்படி சொல்கிறாருன்னா, அடுத்தவங்க வயிற்றில், பசியோடு வர வயிற்றில் சாப்பாடை போட்டு ரொப்பி வச்சுடு, அங்கே கொண்டு போய் வச்சுட்டு உன் பணத்தை வச்சுட்டான்னா அந்த பணத்தை 7 ஜென்மத்துக்கும் நீ கொண்டு போகலான்னு சொல்கிறார். ஆகவே உங்களுக்காக இந்த பதிவு. தயவுசெய்து காரு, பங்களா, பணம், பதவி, வசதி எது வேணாலும் சம்பாதிங்க, வேணான்ல. ஆனால் கொஞ்சம் கூட தர்மமும் தானமும் செய்ய பழகிக்கணும். தர்மம் என்றால் நாம் செய்வதனால் அடுத்தவர் பலனடைவது தர்மம். தானம் என்றால் இயலாதவர்களுக்கு நம்மால் முடிந்ததை செய்வது. நன்றி. சந்திப்போம். வாழ்க வளம்.